ஒண்ணா நம்பர் கேப் மாறி முள்ள மாறி முடிச்ச வைக்கி அப்படின்னு எதை வேணால் சொல்லலாம். அது வந்து ஆப்பிளுக்கு கரெக்டாக பொருந்தும். என்னன்னா ஜஸ்ட் ஒரு பேரை மட்டும் மாற்றி ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணால் அதில் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஆப்பிள் உண்மையிலே ஒரு உதாரணம். ஏன்னா எஸ்சி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணால் அதோட பட்ஜெட்டை ஒரு 40,000 to 50,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணலாம். அதே இதை புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்ட், அதாவது 16 பக்கத்தில் ஈன்னு போட்டால் அதை 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணலான்றது இவன்ட்டு தான் கற்றுக்கிடும். ஏன்னா நீங்களே பாருங்கள், எப்பயுமே அந்த எஸ்சி சீரீஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 50,000த்துக்குள்ளே வரும். ஆஃபர் சமயத்தில் நம்ம 30 to 35 அந்த பட்ஜெட்டில் வாங்குவோம். அதே இதை இந்த வட்டமும் நம்ம பண்ணால் இதையும் நம்மளால் அதிகமான ப்ராஃபிட் வச்சு விற்க முடியாதுன்னு பேரை மட்டும் மாற்றி 16ஈன்னு லான்ச் பண்ணி 60,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 128GB வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து அவனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமா, அவனோட பிளானிங்கே பயங்கரமாக இருக்கும். மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறது ஒரு பிளானிங்கடா அப்படின்னு தான் இருக்கும். இந்த 16E, அதாவது SE4ன்னு வர வேண்டியது 16E அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்கான். அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 16க்கு ஈக்குவலாக எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏண்டா எஸ்சி சீரீஸுமே அப்படி தான்டா, கொஞ்சம் லான்ச் பண்ணுவோம், அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே ப்ராசர் மெயின் கேமரா அதே மாதிரி வரும், டிசைன் மட்டும் கொஞ்சம் ஒரு 3 வருஷத்துக்கு பழசு மாதிரி கொண்டு வருவேன். ஆனால் இந்த வட்டம் திருப்பி அதே மாதிரி மேலே கீழையும் பார் வச்சு டச் ஐடியோட வந்தால் எவனும் வாங்க மாட்டான், கழுவி ஊற்றுவான்னு சொல்லிட்டு 14ஓட டிசைனை தூக்கிட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் நீ என்ன பண்ண, பேரை மட்டும் மாற்றி எக்ஸ்ட்ராவாக 15,000 வச்சு இப்போ சேல் பண்ணுற. அதையே ஆப்பிள் ஃபேன்ஸ் ஃபயர் விடுறாங்க. என்னத்த சொல்கிறது. இதில் காமனான விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 16ல் இருக்கிற, அதாவது ஐஃபோன் 16ல் இருக்கிற அதே சிப்செட் A18 பயானிக் சிப் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து ஐஃபோன் 16 விட இந்த 16Eல பெட்டராக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து 5G மோடம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து C1 சிப் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 16 சீரீஸில் குவால்காமோட சிப் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 5G மோடமை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பல பேர்கிட்ட இன்டெகிரேஷன் பண்ணி டெஸ்டிங்லாம் பண்ணி இது பக்காவாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த 5G மோடம் வந்து 16 விட இதில் அப்கிரேட் ஆகிருக்கு 16Eல அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி கேமரா வந்து பிரைமரி லென்ஸ் வந்து 48 மார்க்ஸ், 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் வந்து போகும். ஆனால் அல்ட்ரா வைட் கிடையாது. அந்த ஒத்த கேமராக்கு உங்களுக்கு 60,000 அதையும் பார்த்துங்க. அப்புறம் அலுமினியம் டிசைனு, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்புறம் டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருவாங்களாம். ஃபேஸ் ஐடி பார்த்தீங்கன்னா வந்துடும். பின்னாடி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா கொஞ்சம் ரீடிஃபைனாக பண்ணியிருக்கோன்றாங்க. ஃப்ரண்ட்டு செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்ச் வந்து வரும் 14 சீரீஸில் இருக்கிற மாதிரி. ஆனால் இதோட ரேட்டு 128GB ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபா. 60,000 ரூபாய்க்கு இதில் என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு கேட்டால், அதான் 16ல் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்கோமே. ஏண்டா ஃப்ளிப்கார்ட்டோட அமேசான் ஆஃபர் சேலில் ஐஃபோன் 16 இந்த வருஷம் 50,000 ரூபாய்க்கு தான் சேல் ஆக போகுது. அப்போ இந்த S16Eன்றது எவ்வளோக்கு சேல் ஆகணும்? ஆக்சுவலாக நீ SE4ன்னு சேல் பண்ணியிருந்த அப்படின்னா இதோட பட்ஜெட் வந்து 45 to 50,000 ரூபாய்க்குள்ளே தான் வச்சுருக்க முடியும். பேரை மட்டும் மாற்றி 60,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இது நிறைய பேர் ஆப்பிள்லே என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஐஃபோன் 11, 12 வச்சுருக்கவங்களாம் தாராளமாக 16Eக்கு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அளவில் ஓட் ப்ராசர் இதில் வந்து லேட்டஸ்ட்டாக 16ல் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. 60,000 ரூபாய்க்கு உண்மையிலே இது ஒர்த்து கிடையாது. கொஞ்சம் பொறுங்க. ஆஃபரில் ஐஃபோன் 15, 16 50,000 ரூபா கிட்ட, 15லாம் பார்த்தீங்கன்னா 45 அதுக்கிட்ட. லோக்கல் ஸ்டோரில் கார்டு ஆஃபர் துபாய் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 16 உங்களுக்கு 60,000 கீழே கிடைக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அதை வாங்கிட்டு போயிடலாம். யாரும் தப்பி தவறி ஏதாச்சும் ஷாப்புக்கு போகிறீங்க, இதுதான் 60,000 ரூபாய்க்கு ஐஃபோனில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி யாரும் வாங்கிடாதீங்க. இதே இது ஆஃபர் இடத்துல 45,000 ரூபா 40,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வரும். அந்நியாரம் வேணால் நீங்கள் ஐஃபோன் 11, 12 வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு போங்க. ஆனால் இதில் ஒயிட் ஆங்கிள் வந்து கிடையாது, அல்ட்ரா வைட் வந்து கிடையாது. அது உங்கள் பஞ்சாயத்தில். நான் வெறும் ப்ரைமரியில் தான் ஃபோட்டோ எடுப்பேன், ஆனால் எனக்கு வந்து புது ஃபோனு புது டிவைஸாக வேணும் அப்படின்றவங்க வேணால் வாங்கலாமே தவிர, மற்றபடி இது வேல்யூ ஃபார் மணி கிடையாது. 40 to 45,000 வந்துச்சுன்னா வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவுமே நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு நார்மல் ஐஃபோன் 15, 16 வாங்கிட்டு போயிருங்கன்னு தான் சொல்லுவேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது ஆப்பிள், நான் இப்போவும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு பேரை மட்டும் மாற்றி விற்றா எவ்வளோ ரேட்டு வச்சாலும் வாங்குவாங்க. அதுக்கான ஆட்கள் நம்மகிட்ட இருக்காங்கன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்கான். ஸோ இதை வாங்கி நீங்கள் வந்து தற்குறி அப்படின்றத நிரூபிச்சிடாதீங்க. இது ரேட்டுக்கு உண்மையிலே ஒர்த்து கிடையாது. மற்றபடி ஆச்சா ஊச்சான்னு எல்லாம் வேணால் சொல்லட்டும், அந்த ரேட்டுக்கு அது வேல்யூ ஃபார் மணி கிடையாது. அவ்வளோதான் என்னோட கருத்து.
ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, வணக்கம், பை பை.